அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரத்தோட வாழ்க்கை ரகசியம், அவர்களுடைய குணநலன்கள் என்ன, அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் என்ன, அதிர்ஷ்டமான எண்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், எந்த ஸ்தலங்களுக்கு போகணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, தொழில், வியாபாரம், குடும்பம், ஆண்கள், பெண்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் நட்சத்திர பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா, இல்லை உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது திருவோண நட்சத்திரமா அப்படின்னா ஒரு செகண்ட் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 27 நட்சத்திரங்களில் திருங்கிற அடைமொழியோடு தொடங்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த பெருமைமிக்க நட்சத்திரங்களில் ஒன்று தான் இந்த திருவோணம். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக சாதுவாக இவங்க தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாத மிகப்பெரிய ஆளுமையும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ரகசியமும் சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. திருவோணம் அப்படின்னு சொன்னாலே கேட்டல் அப்படின்னு பொருள். இவங்க அளவுக்கு பொறுமையாக மற்றவங்க பேசுகிறத கேட்குற ஆள் வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. மற்றவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இவங்கக்கிட்ட கொட்டிட்டா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஆலோசகராக இவங்க இருப்பாங்க. யாராவது இவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை நம்பி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உயிரே போனாலும் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் சோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சொந்த கஷ்டத்தையும் மனவேதனையும் இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடியவங்க. வெளியே ரொம்ப அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே சுற்றி என்ன நடக்குது, யார் நல்லவங்க, யார் நடிக்கிறாங்க, யார் கெட்டவங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு துல்லியமாக கணிச்சிடுவாங்க. இவங்க முன்னாடி நின்று யாருமே பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாதுங்க. மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதால இவங்க மனசார வாழ்த்தினாலும் பழிக்கும், அறியாமல் கோபத்தில் சொல்கிற வார்த்தையும் பழிக்கும். அதனால் திருவோண நட்சத்திரக்காரங்க எப்போவுமே நல்ல வார்த்தைகளையே பேசணும். ஆரம்ப கால போராட்டம், பிற்கால யோகமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வாழ்க்கையோட முதல் பாதி லேசான போராட்டங்கள், ஏமாற்றங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் அதை நினச்சி இவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த அனுபவமே இவங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுங்க. இவங்க தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. தவறான வழியில் கோடி கோடியாக பணம் வந்தாலும் அதை தொடவே மாட்டாங்க. இயல்பாகவே ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கு ரொம்ப அதிகம். கோயில் வழிபாடுகள், தர்ம காரியங்கள்னு இவங்க நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. சுத்தமும் நேர்த்தியும் கொண்டவங்க. இவங்க உடை அணிகிறதுல இருந்து வீட்டை வச்சுக்கிற வரைக்கும் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. கலை, ஜோதிடம், சட்டம், இலக்கியம், மேலாண்மை போன்ற துறைகளில் இவங்க இயல்பாகவே இவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குங்க. பொதுவாக சாதுவாக இருந்தாலும் நியாயத்துக்கு புறம்பாக ஏதாவது நடந்தால் சட்டுன்னு இவங்களுக்கு கோபம் வரும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிடிவாதத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போது எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவோண நட்சத்திரக்காரங்க எந்த வயசில் வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க? 20லேருந்து 28 வயசு வரைக்கும் இது இவங்களுக்கு கற்றல் மற்றும் போராட்ட காலம்னு சொல்லலாம். எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் உடனே இவங்களுக்கு கிடைக்காது. 29லேருந்து 32 வயசு வரைக்கும் இங்கே தான் இவங்களோட வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் தொடங்கும். சொந்த காலில் நிற்க இவங்க ஆரம்பிப்பாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 33 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே வாழ்க்கையில் மிகப்பெரிய திரும்பப்புனை ஏற்படும். இந்த வயசில் தான் இவங்களுக்கு நிலையான வேலை, தொழில் அமைகிறது, சொந்த வீடு, வாகனம் வாங்குகிற யோகம் வர்றது, கை நிறைய சம்பாத்தியமும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் மரியாதையும் இவங்களுக்கு 35 வயசுக்கு அப்புறம்தான் முழுமையாக கிடைக்கும். கற்பனை கிரகமான சந்திரனின் 2வது பெரிய நட்சத்திரம் இது. திருமால் அவதரித்த நட்சத்திரம். நட்சத்திர மாலை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி நெறி தவறாதவங்க, சீரிய வழியில் பொருள் தேடுறவங்க, நியாயத்தை உரைக்க வல்ல நீதிபதி சொல்வந்தர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஜாதக அலங்காரம், கல்வி, கேள்விகளில் சிறந்தவங்க இவங்க. சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க, ஆனால் இவங்களை அண்டியவங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவங்க இவங்க. இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க நல்ல குணமுள்ள மனைவியை இவங்க அடைவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வருந்திய வள்ளலாரை போல மனிதநேய மிக்கவங்கன்னு இவங்களை போற்றணும். இவங்களுக்குன்னு இவங்க தனி கொள்கையே வச்சுருப்பாங்க. அதிகம் கோவப்படுவாங்க, ஆனால் உடனே சாந்தமாயிருவாங்க. நடக்கும்போதும் வாகனத்தை இயக்கும் போதும் 4 பக்கமும் பார்த்து செல்லக்கூடிய ஜாக்கிரதை மிக்கவங்களாகவும் பெண்களால் விரும்பப்படக்கூடியவங்களாகவும்
சுருண்டு நீண்ட சிகை அழகு உடையவங்களாகவும் வாசனை திரவங்களை விரும்பக்கூடியவங்களாகவும் உள்ளங்களால் கொஞ்சமே உயர்ந்திருப்பவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க எதிரிகளுக்கும் உதவக்கூடிய பரந்த மனம் கொண்டவங்க. லட்சியத்தை அடையிறதுல பின்வாங்கவே மாட்டாங்க. தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. கடல் கடந்து போனாலும் கலாச்சாரத்தை மறக்கவே மாட்டாங்க. இங்கிதமாகவும் இதமாகவும் பேசக்கூடியவங்க. எந்த உயிருக்குமே தீங்கு நினைக்கவே மாட்டாங்க. இவங்க நீதிமானாகவும் பழி பாவத்துக்கு அஞ்சி நடக்கிறவங்களாகவும் இவங்க வாழ்வாங்க. மலையாள மொழியில் ஓணத்தில் பிறந்தவன் கோணத்தை ஆழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்ப எந்த பகுதியில் வாழ்கிறாங்களோ அந்த பகுதியில் இவங்க புகழ அடைவாங்க. இவங்க கடின உழைப்பால் வெற்றி வகை சூடக்கூடியவங்க. சில நேரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. பசியை பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. பாலால் ஆன இனிப்புகளை விரும்பி அதிகம் உண்ணக்கூடியவங்க. அழகான உடலும் புன்னகையும் பூத்த முகமும் உடையவங்கன்னு இவங்களை சொல்லணுங்க. புலவராகவும் பண்டிதராகவும் சிறந்து விளங்குவாங்க. இவங்க நவீன ரக உடைகளை விரும்பி அணியக்கூடியவங்க. பழைய பொருட்களை விற்றுட்டு சந்தைக்கு வரக்கூடிய புதிய பொருட்களை நுட்பமான சாதனங்களை வாங்கிறதுல விருப்பம் கொண்டவங்க. பெரிய முதலீடுகள் செஞ்சு பிரம்மாண்டமாக தொழில் நடத்தக்கூடியவங்க. தெய்வ பலமுடியவங்க. சிறு வயசுலேருந்தே இசை, ஓவியம், நாட்டியம்னு கலைகளில் அதிக ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். 16 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது இவங்க நல்லது. ஏன்னா கூட நட்பால் பாதை தவறுவதற்கான சூழ்நிலை இவங்களுக்கு வரும். குடும்பத்தில் வாக்குவாதம், பெற்றோரை சரியாக புரிஞ்சு கொள்ளாதது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு உருவாகும். சின்ன எச்சரிக்கை அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி சனி மற்றும் சந்திரன் சேர்க்கைங்கிறதால சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வருங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இவங்களோட பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, முத்து வெள்ளை, மன அமைதியையும் தெளிவையும் தரக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீலம், இது தொழிலில் வெற்றியையும் தைரியத்தையும் தரக்கூடியது. வெளிர் மஞ்சள், இது அதிர்ஷ்டத்தையும் தெய்வ அருளையும் இவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களை முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் போகும்போது அந்த நிறங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 7, 8. 2 இல்லை அப்படின்னா 8 வரும் நாட்களில் புதிய காரியங்களை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். திருவோண நட்சத்திரத்தோட அதிதேவதை பெருமாள் தாங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுறது இவங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. எளிய தினசரி பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகுங்க. சந்திரனின் அருள் பெற திங்கக்கிழமைகளில் தாயாரிடம் ஆசி பெறுவதும், முதியோர்களுக்கு பால் இல்லை அப்படின்னா அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருவோணம் விரதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாளில் விரதம் இருந்து பெருமாளுக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் வச்சு வழிபட கடன் தொல்லைகளாக நீங்கி உங்களுக்கு செல்வம் பெருகும். நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திர கோவில் திருப்பார்கடல், வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பார்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருவோண நட்சத்திரக்காரர்களோட பரிகார தலங்க. இது திருப்பதி பெருமாளி நட்சத்திரமும் திருவோணம் தான். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில், இங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபடுறது மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையும் உங்களுக்கு தரும். திருவோண தேவி சமேத சோமேஸ்வரர் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் கோயில்லையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். திருவோணம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேகமும் விவேகமும் கொண்டவங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தோட அமைதியை மட்டும் இவங்க வச்சுருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே செவ்வாயோட வீரியமும் சுறுசுறுப்பும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கம்பீரமான தோற்றமும் தைரியமான பேச்சும் எதையும் நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். தலைமை பண்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமையுங்க. காவல்துறை, இராணுவத்துறை, விளையாட்டு, ரியல் எஸ்டேட், பொறியியல், இல்லை அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணர், இது மாதிரியான துறைகள் இவங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். இவங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் சீக்கிரம் வந்துடும். அந்த அவசர கோபத்தை இவங்க கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதிவேகமாக இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க.
திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அழகும் லட்சுமி கடை. திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள்லேயே மிக மிக அதிர்ஷ்டமான பாதம் இந்த 2ஆம் பாதம் தாங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் வர்றதால முக வசீகரம், மென்மையான பேச்சு, கலைநயத்தோடு இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்கணும், நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. மற்றவங்கள தம் பேச்சால் சீக்கிரத்தில் கவர்ந்துருவாங்க. இவங்க பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறது மாதிரி கோபம் பொங்கியளவும் செய்வாங்க. இவங்க எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் பெற்றோர் இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. குடும்பத்துக்காக சுகங்களை தியாகம் செய்வாங்க. இவங்க கலைத்துறை, சினிமா, ஃபேஷன் டிசைனிங், அழகு சாதனம், ஹோட்டல், வங்கித்துறை, நிதி நிறுவனம் மூலமாக கை நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. இவங்க எச்சரிக்கையான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடம்பர செலவுகளை இவங்க கொஞ்சம் குறைச்சி சேமிக்க தொடங்கினாங்க அப்படின்னா இவங்களை விட பெரிய கோடீஸ்வரன் யாருமே இருக்க முடியாதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரங்க. இவங்க புத்தி கூர்மையும் ராஜதந்திரமும் இவங்களோட வாழ்க்கையோட ரகசியமாக இருக்குது. இவங்க நிஜமாகவே சாமர்த்தியசாலிங்க. புதனோட ஆதிக்கம் இருக்கிறதால சாதுரியமான பேச்சு, அதீத புத்தி கூர்மை இவங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தம் புத்தியை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக கையாண்டுடுவாங்க. இவங்க பல விஷயங்களை கற்றுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. தொழிலும் அதிர்ஷ்ட யோகமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தகவல் தொழில்நுட்பம், ஆடிட்டிங், ஜோதிடம், எழுத்துத்துறை, யூடியூப், சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ், மார்க்கெட்டிங் மற்றும் கல்வித்துறைகளில் இவங்க கொடிகட்டி பறப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை ரகசியம் எச்சரிக்கையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய நினச்சி மனக்குழப்பத்துக்கு ஆளாவாங்க. தெளிவான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா இவங்களை யாராலும் அசைக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாசமும் தியாகமும் கொண்டவங்க. இந்த நட்சத்திர அதிபதியும் சந்திரன், நவாம்ச அதிபதியும் சந்திரன். அதனால் இவங்க ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களாகவும் மற்றவங்க மேலே அதிக பாசம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தாய் மேலே அளவு கடந்த அன்பும் குடும்பத்து மேலே அதிக பற்றும் இருக்கும் இவங்களுக்கு. ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்களுக்கு ரத்தத்திலேயே இருக்கும். இவங்க அழகான தோற்றம் கொண்டவங்க, அறிவு கூர்மை மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க. அமைதி தவழும் முகத்தோடு காணப்படுவாங்க. இவங்க சண்டையை விரும்பவே மாட்டாங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உடனே முதல்ல ஓடி போய் உதவக்கூடியவங்க இவங்க தான். இவங்க மருத்துவம், செவிலியர், சமூக சேவை, உணவகம், நீர் சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அமோக வளர்ச்சி அடைவாங்க. எச்சரிக்கையான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு ரொம்ப மென்மையாக இவங்களுக்கு இருக்கிறதால மற்றவங்க ஏமாத்தினா சீக்கிரமாக மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. பாசத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க. இப்போ நான் சொன்ன குணநலன்கள், அனுபவங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லி மறக்காமல் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக, எப்போவுமே உழைப்பையே மூலதனமாக வச்சு எதையுமே நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகநிலைகள் ரொம்பவே சுவாரஸ்யமான அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மற்றும் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய முக்கிய கிரகங்களின் பயிற்சிகளால் இந்த மாதம் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் தரக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் சில சின்ன சின்ன அலைச்சல்களும் மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் கூட மாதத்தோட பிற்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேலே விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற தொடங்கும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் உங்கள் நேர்மையான உழைப்பால் அதை சுலபமாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. மாத பிற்பகுதியில் சம்பள உயர்வு இல்லை அப்படின்னா விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கு யோகம் இருக்குது உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். புது முதலீடுகளை அவசரப்பட்டு பண்ணாதீங்க. பெரிய ஆஃபர்லாம் வந்தாலும் கூட முழுசாக விசாரிச்சுட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் பண்ணுறவங்க பண விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்குற பணவரவு மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு எதிர்பாராத செலவும் உங்கள் கதவை தட்டும். குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் இல்லை அப்படின்னா வீடு, வாகனம், பராமரிப்பு செலவுகள் வரலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடுறதோ பெரிய தொகையை கடனாக கொடுக்குறதோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்க்கிறது நீங்கள் ரொம்ப நல்லது. உங்கள் பணத்துக்கு ரொம்ப நல்லது அது. குடும்பம் மற்றும் கணவன் மனைவி உறவு பற்றி கேட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது.
திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் வரன் தேடிட்டு இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் நல்ல வரன் அமைக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. காதலர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான தருணங்கள் அமையப்போகுது. ஆனால் சந்தேக உணர்வை தள்ளி வச்சுட்டு பரஸ்பர நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காதல் மேலும் வலுப்படும். ஆரோக்கியம் மற்றும் கல்வியை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உடம்புல சின்ன சின்ன அசதி, தூக்கமின்மை, இல்லை அப்படின்னா செரிமான கோளாறுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு போதுமான அளவு தண்ணி குடிங்க. தேவையில்லாத மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவசியம், ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் விடாமுயற்சியும் ரொம்ப தேவை. சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் உங்களால். மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவான ராசி பலனை தாண்டி உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சில கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். புதுசாக முதலீடு செய்யலாமா? வீடு, நிலம், வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? புதுசாக நம்ம நாட்டிலே வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இருக்கா? இப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைமையை பொறுத்த வரைக்கும், இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவை. ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் பெரிய தொகையை அசட்டுகளையோ இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போன்ற ரிஸ்க் நிறைந்த விஷயங்களில் முதலீடு செய்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஆகஸ்ட் 15க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். அதுக்கு மேலே உறுதியான பாதுகாப்பான திட்டங்களில் மட்டும் நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. வீடு, வாகனம், நிலமெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு மிக சிறந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு சொத்து மற்றும் வாகனம் சேர்க்கைக்கான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக நிலம், வீடு வாங்கணும், இல்லை அப்படின்னா புது வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியில் அது கைக்கூடி வரும். பத்திரப்பதிவு செய்யும்போது மட்டும் எல்லா விஷயத்தையும், ஆவணங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்குறது நீங்கள் ரொம்ப அவசியம். புது வேலை கிடைக்குமா? வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு, தற்போதைய வேலையிலிருந்து நல்ல நிறுவனத்துக்கு மாற நினைக்கிறவங்களுக்கும் மாத பிற்பகுதியில் நல்ல நேர்காணல் அழைப்புகளும் ஆஃபர் லெட்டரும் உங்களுக்கு வரும். வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போயிட்டு வேலை செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ஐடி, மருத்துவம், பொறியியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விசா மற்றும் வேலைக்கான சாதகமான சூழல் அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி காத்து இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற மகர ராசி தம்பதிகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சுப செய்தி கொண்டு வரும். சிலருக்கு மருத்துவ சிகிச்சைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் செய்கிறது இந்த யோகத்தை மேலும் வலுப்படுத்தும். திருமண பலனை பொறுத்த வரைக்கும் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். வரன் தேடிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். குறிப்பாக சொந்த பந்தங்கள்லையோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெருங்கிய வட்டாரத்துலேயோ நல்ல வரன்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 2வது வாரத்துக்கு அப்புறமா திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்குனீங்க அப்படின்னா அது சுபமாக முடியுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதம் மற்றும் கோபம். பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். நீங்கள் குடும்பத்திலேயோ இல்லை பணிபுரியக்கூடிய இடத்துலையோ தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராகவும் மன அழுத்தமாகவும் கண்டிப்பாக மாறும். உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக ஜாமீன் கையெழுத்து போடுறது, சாட்சி கையெழுத்து போடுறது, சாட்சி சொல்கிறது, இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கி தர்றதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாதத்தில் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயத்தில் அதுவும் ஒன்று. அதை கண்டிப்பாக செய்யாதீங்க. நீங்கள் நல்லதுக்காக செஞ்சீங்கனாலும், இறக்கப்பட்டு செஞ்சீங்கனாலும் கஷ்டம், பிரச்சனைங்கிறது என்னவோ அது உங்களுக்கு தான் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம், இரவு பயணத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வாகனங்களை இயக்கும்போது வேகத்தை குறைச்சி கவனமாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இரவு நேர பயணங்கள் போது விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக மகர ராசிக்காரர்களோட நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வழக்குகள், லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அப்ரூவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பதவி, அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புது பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நிலம், வீடு வாங்குறது இல்லை அப்படின்னா விற்று லாபம் பார்க்குறது, அதிலெல்லாம் இருந்த தடைகள்லாம் விலக போகுது. தந்தை வழியிலும் தொழில் கூட்டாளிகளின்கிட்டையும் நீங்கள் தேவையில்லாத காரசாரமான விவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருங்க. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவும் சுப செய்தியும் கிடைக்க போதுங்க. ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் தொகைகள்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியமெல்லாம் கைக்கூடி வரப்போகுது. வியாபாரம், கலைத்துறை, சோஷியல் மீடியா, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய அளவுக்கு வாடிக்கையாளர்களும் அமைய போகிறாங்க. மனசில் இருந்த தேவையில்லாத பயமும் குழப்பங்களும் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அலைப்பாய்ச்சலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மன அலைப்பாய்ச்சல் காரணமாக சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள்லாம் தவற விட்டுருவீங்க. நிதானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11, 20, 29 இந்த தேதிகளில் மற்றும் திங்கட்கிழமைகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு உகந்த நாளாக சொல்லலாம். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் புரட்சி மற்றும் வளர்ச்சி, தொழிலில் விரிவாக்கம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற காலங்க. இது புதிய தொழில் தொடங்குவதற்கான கடன்களோ இல்லை அப்படின்னா முதலீடுகளோ சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் யோகம், நிலம், வீடு, வாகனம் வாங்குறது இல்லை அப்படின்னா கட்டுறதுல நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது. உங்களுக்கு வேலை மாற்றம் நடக்கும். வெளிநாடு இல்லை அப்படின்னா வெளியூர் போயிட்டு வேலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு புது ஆஃபர்கள்லாம் வந்து சேரும். எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறதையோ இல்லை அப்படின்னா கோவப்படுறதையோ தவிர்க்கணும். வாகனங்களை இயக்கும்போது வேகம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 18, 27 இந்த தேதிகள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு அமையுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.